தமிழ் வளர்க தமிழக வெற்றி கழகம் ஓங்குக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புகழ் வெல்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுது. ஏன்னா ஆட்சி முடிஞ்சு ஆட்சி பதவி முதலமைச்சர் ஏற்றம். ஏன்னா மத்தியில் வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி இருக்கும் போதே எல்லா அமைச்சர்களும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70 அமைச்சர்களோட அவரும் பதவி ஏற்றார். அதே போல தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் பதவி இருக்கும் போதும் எல்லா அமைச்சர்களோட தான் பதவி ஏற்றார். ஆனா புதுச்சேரியில தான் விந்தையாகுது. இன்னும் பழைய வைக்கிறதும் அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கிறதுக்கு பல மாசங்கள் எடுத்துக்கிறதுக்கும் சில அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுக்காம இருக்கிறதுக்கும் சில இப்படி எப்படி அழகா வைக்கிறதுக்கும் இது வந்து என்ன புதுச்சேரி முதலமைச்சர் வந்து ஆன்மீகவாதியா இருந்தேன்னா அது அவருக்கு மட்டும்தான் நன்மை, மக்களுக்கு என்ன நன்மை. அவரே யாகம் பண்ணுவாரு, சாமி கும்பிடுவாரு, எல்லாம் செய்வார், மக்களுக்கு நன்மை. அப்போ அவர் தேசியவாதியா இருந்தாதான் மக்களுக்கு நன்மை, மக்களை பத்தி பேசுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியேற்றாரு, எல்லார்ட்டையும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அதே போல எல்லா அமைச்சர்களும் அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பணி நடக்குது. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்த்து பார்க்க வேண்டியதை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. ஆனா புதுச்சேரியில எந்த விதமான வேலைகளும் இங்க நடக்கல. குறிப்பா பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கினாதான் அந்த அமைச்சர்களை பார்த்து கேட்க முடியும். எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நைட் லேம்பா போய் ஸ்ட்ரீட் லேம்பா போட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப யாரை கேட்க முடியும்? அதுக்குன்னு ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் வந்தா அவரை கேட்க முடியும். இது எப்படி போட்டீங்க சொல்லிட்டு திரும்ப கேட்க முடியும்.